வேளச்சேரியில் பஸ் ஏறி ஒரு வழியாக மதுரைக்கு நாங்கள் போக போகிறோம். ரொம்ப நாள் கழித்து நாங்கள் மதுரைக்கு போகிறோம். மோர் தென் 6 monthsக்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் மதுரைக்கு போய். எங்களுக்கு வேளச்சேரியிலே பஸ் அவைலபிளாக இருந்துச்சு. எங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி இக்லோ பஸ்ஸில் தான் புக் பண்ணியிருந்தோம். இது ஓரளவு கம்ஃபர்ட்டாக தான் இருந்துச்சு. எப்பயும் பழைய பஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இக்லோலே பழைய பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் திங்ஸ் வச்சுக்க கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். இப்போ கால் நீட்டிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா திங்ஸ் வச்சுக்க கொஞ்சம் கம்ஃபர்ட் இல்லாத மாதிரி இருந்துச்சு. அந்த ஸ்டாண்ட் இல்லாதது கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சது. சீட்ஸுமே எங்களுக்கு பத்தாத மாதிரி தெரிஞ்சுது. ஒரு வழியாக அட்ஜஸ்ட் பண்ணி மதுரை வந்து ரீச் ஆயாச்சு. மாட்டுத்தாவணியை பார்க்குறப்ப தான் எங்களுக்கு உயிரே வந்த மாதிரி இருந்துச்சு. வந்து ப்ரஷ் பண்ணுறோமோ இல்லையோ ஃபஸ்ட்டு வேலை பிடிஆரில் போய் 2 வடையும் ஒரு காஃபியும் அடித்தாதான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். அங்கேருந்து கிளம்பி நான் மணிநகரம் தான் போகிறோம். மணிநகரத்தில் எங்கள் மாமியார் வீடு இருக்கா. ஸோ அங்கே போய் ஃபஸ்ட்டு அட்டண்டன்ஸ் அங்கே தான் போய் போடுறது. போகிற வழியிலே ஒவ்வொரு பிளேஸாக பார்த்துட்டு வந்தோம். அங்கே பற்றியா சிம்மக்கல் வந்துருச்சு, பூ மார்க்கெட் வந்துருச்சு, கீப்பாலம் வந்துருச்சுன்னு ஒவ்வொரு பிளேஸை பார்த்து பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டே வந்தோம். ஒவ்வொரு பிளேஸுக்கும் ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி இருந்துச்சு. இங்கே போயிருக்கோம் அங்கே போயிருக்கோம்னு சொல்லி அதை பற்றியே பேசிக்கிட்டே வந்தோம். அப்படியே பயங்கரமாக டைம் வேகமாக போயிடுச்சு. இந்த 2 நாள் மதுரையில் ஸ்பெண்ட் பண்ணது போனதே தெரியல. அவ்வளோ ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு. இந்த கீப்பாலத்தில் தண்ணியவே காணோம், எப்படி அழகரி இறங்குவார் அப்படிலாம் சொல்லி பேசிட்டு வந்தோம். எங்கள் மாமியார் வீடு வந்து மணிநகரம் தான் இருக்குது. மணிநகரத்தில் உள்ளே ஏதோ ஒரு ஏரியாவில் தான் இருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு அங்கே தான் போயிட்டு இருந்தோம். போகிறப்ப நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டே போயாச்சு. போகிற வழியில் இந்த பேச்சியம்மன் கோயிலை பார்க்கவும் அப்படியே ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு பாசிட்டிவ் வைப்பில் வந்து போயிட்டு இருந்தோம். இன்னும் ரொம்ப நாள் ஆச்சு இந்த கோயிலுக்கு போய். போகிற வழியில் இந்த கோயிலை பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாகவே இருந்துச்சு. இன்னொன்று எங்கள் மாமியார் வீடு கீழே வந்து ஒரு சின்ன கருமாரியம்மன் கோயில் இருக்குது. வந்தோடனே ஃபஸ்ட்டு அந்த அம்மன்ட்ட வந்து அட்டண்டன்ஸ் போட்டு தான் மேலேயே போகிறது. சரி, கதை இன்னும் முடியலை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.